தாவேக் அரசு குதிரை பேரத்தில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டி ஆளுநர் அர்லேக்கரிடம் அதிமுக புகார் மனு அளித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வெங்கட் இணைகிறார். வெங்கட், விவரங்கள். சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில ஆளுநர் அர்லோக்கரை சந்திப்பதற்காக அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர் இன்பதுரை ஆகியோர் வருகை புரிந்திருக்கிறார்கள். கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில் அர்லேக்கரை சந்தித்து புகார் மனுவையும் கொடுக்க இருக்கிறார்கள். அதிமுகவில் கிட்டத்தட்ட 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகாக அதிமுகவிலிருந்து 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்து அதற்கு பிறகாக தாவகாவில் இணைந்திருக்கின்றனர். இந்த நிலையிலே தாவேக அரசு குதிரை பேரம் மேற்கொள்கிறது. அதே போல தற்பொழுது ராஜினாமா செய்த நபர்களை இடைத்தேர்தல்களை வேட்பாளராக நிறுத்தக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து அதிமுக சார்பாக இன்றைய தினம் ஆளுநர் அர்லோக்கரை சந்தித்து புகார் மனு அளிக்க இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகாக அதிமுக இரு பிரிவாக இருந்த நிலையில 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது எம்எல்ஏ பதவிகளை ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்திருக்கிறார்கள். இந்த நிலையில தாவேக அரசு குதிரை பேரம் நடத்துகிறது என்றும் இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதே போல ராஜினாமா செய்தவர்கள் மீண்டும் இடைத்தேர்தலில் நிற்க கூடாது உள்ளிட்ட பல விஷயங்கள் குறித்து புகார் அளிப்பதற்காக அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர் இன்பதுரை ஆகியோர் ஆளுநர் அர்லேக்கரை சந்திப்பதற்காக வருகை கொண்டிருக்கிறார்கள். எனக்கு சற்று நேரத்துக்கு முன்பாக தான் திமுகவிலிருந்து அமைப்பு செயலாளர் RS பாரதி, அதே போல திமுக MP வில்சன் ஆகியோர் ஆளுநரை சந்தித்து புகார் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில அதிமுகவிலிருந்தும் தற்பொழுது ஆளுநர் அர்லேக்கரை சந்திப்பதற்காக சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகைக்கு அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அதே போல மாநிலங்களவை உறுப்பினர் இன்பதுரை ஆகியோர் வருகை புரிந்திருக்கிறார்கள். நன்றி வெங்கட், விவரங்களுக்கு. சற்று நேரத்திற்கு முன்பாக திமுக தரப்பில் ஆளுநர் மாளிகையில் புகார் மனு அளிக்கப்பட்ட நிலையில் தற்போது அதிமுக தரப்பிலும் புகார் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. வெங்கட், தொடர்ந்து அந்த நிகழ்வுகளை பதிவு செஞ்சிட்டு இருக்கிறீங்க. அதே நேரத்தில் அதிமுக கொறடா அக்னி கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்டோர் ஆளுநரை சந்தித்து புகார் மனு அளித்திருக்கிறார்கள். தாவேக் அரசு குதிரை பேரத்தில் ஈடுபடுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அதேபோல முக்கிய நிர்வாகிகள் தாவேகாவில் இணையக்கூடிய நிலையில் முக்கியமாக ஒரு குற்றச்சாட்டை அதிமுக முன்வைத்திருக்கிறது. ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தையும் நீதிமன்றத்தையும் அதிமுக நாடியிருக்கிறது. ஏற்கனவே ராஜினாமா செய்த அந்த 6 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்தப்படக்கூடாது என்ற ஒரு விஷயத்தை அதிமுக முன்வைத்திருக்கிறது. இந்த நிலையில் ஆளுநரை சந்தித்தும் தற்போது புகார் மனு வழங்கியிருக்கிறார்கள். தாவேக் அரசு குதிரை பேரத்தில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டி ஆளுநர் அர்லேக்கரை சந்தித்து அதிமுக தரப்பில் புகார் மனு வழங்கப்பட்டிருக்கிறது. வெங்கட், தொடர்ந்து இது தொடர்பான தகவல்களை பதிவு செஞ்சிட்டு இருக்கீங்க. அதே நேரத்தில் அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தற்போது இந்த புகார் மனுவை கொடுத்திருக்கிறாரு. ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தையும் அதிமுக நாடி இருக்கிறது. குறிப்பாக விராலிமலை தொகுதி சிறிது அண்மையில் காலியானதாக அறிவிக்கப்பட்டது. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புகார் மனு அளித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த ஒரு புகார் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. வேற என்ன முக்கியமான அம்சங்கள் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு? இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவிலிருந்து 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். இப்ப நீங்க குறிப்பிட்டது போலவே தேர்தல் ஆணையத்தை ஏற்கனவே அணுகியிருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது இந்த 6 பேர் ராஜினாமா செய்திருக்கும் நிலையில தாவேக அரசு குதிரை பேரம் மேற்கொள்வதாக ஆளுநர் அர்லோக்கரையும் தற்பொழுது அதிமுக கொறடா அக்னி கிருஷ்ணமூர்த்தி சந்திக்க வருகை புரிந்திருக்கிறார். இப்ப திமுகவிலிருந்து அவங்க தரப்பு எதுக்காக சந்திக்க வந்திருக்காங்க அப்படின்னா தாவேக அரசு குதிரை பேரம் செய்து வருகிறது. திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணனை காவல்துறை மூலம் மிரட்டி கைது செய்தது, குதிரை பேரம் தொடர்பாக புகார்களை முழுமையாக விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திமுக தரப்பு தற்பொழுது புகார் மனு கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையத்தில் அதிமுகவும் அதே ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துதான் தற்பொழுது ஆளுநர் அர்லோக்கரை சந்தித்திருக்கிறார்கள். இப்ப அதிமுகவில் பார்த்தோம் அப்படின்னா 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்எல்ஏ பதவிக்கு ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்திருக்கிறார்கள். இப்ப மொத்தமாக 7 திருச்சி கிழக்கு உட்பட 7 தொகுதிகளில் இடைத்தேர்தல் என்பது நடைபெற இருக்கிறது. எனவே இந்த விராலிமலை தொகுதியில் அந்த விராலிமலை தொகுதியில் தொடர்பாக ஏற்கனவே தேர்தல் ஆணையத்திடம் அதிமுக புகார் அளித்திருக்கக்கூடிய நிலையில அதிமுக திமுக அடுத்தடுத்தாக இந்த குதிரை பேரம் அரசு மேற்கொள்கிறது என தொடர்ந்து ஆளுநர் அர்லோக்கரை சந்தித்து இந்த புகார் என்பது கொடுத்து வருகிறார்கள். திமுக தரப்பு குதிரை பேரம் மேற்கொள்கிறது, அரசுக்கு எதிராக பேசக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். எனவே குதிரை பேரம் தொடர்பாக முழுமையான விசாரணை நடத்த வேண்டும் என திமுக தரப்பு ஏற்கனவே ஒரு மனு கொடுத்திருக்கக்கூடிய நிலையில அதிமுக தரப்புமே இப்ப ஏற்கனவே ராஜினாமா செய்தவங்க மீண்டும் இடைத்தேர்தலில் போட்டியிடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு கூடுதலான அந்த ஒரு விஷயத்தையும் சேர்த்து மனுவாக கொடுத்திருக்கிறார்கள். இருதரப்பு திமுக
அதிமுக மாறி மாறி தொடர்பு அடுத்ததாக ஆளுநர் அலுவலகத்தை சந்தித்து இந்த புகார் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில இடைத்தேர்தல் அறிவிப்பு வெளியாகும் பொழுது அது எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பொறுத்திருந்துதான் பார்க்க முடியும். நன்றி வெங்கட், விரிவான விவரங்களுக்கு.